எனக்கு இப்போ நினச்சாலே எனக்கு அது தன்னறியாமல் கண்ணு கலங்குது. ஏன்னா அண்ணா நாங்கள் நேரடியாக நான் அதை பார்த்தேன் அந்த இடத்துல. அவருடைய முதுகுலையெல்லாம் வந்து கோடு கோடாக வந்துருச்சு, அதுலேருந்து பிளட்டு லீக் ஆச்சு, தோல் உறிஞ்சது, கையில் அதே மாதிரி தோல் உறிஞ்சது. அதை நாங்கள் கண்ணார நான் பார்த்ததுனால அது என்னறியாமல் எனக்கு அந்த இடத்துல சாரி என்னறியாமல் அது அங்கே எனக்கு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. அது யார் எனக்கு அதை வந்து வீடியோ எடுத்தாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நம்ம உணர்வை நம்ம அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறோம். சரிங்களா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலைங்க. நான் வந்து காசுக்கு நடித்தேங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. காசுக்கு நடிக்கிறதுக்கு எனக்கு அவசியமே கிடையாது. காசுக்கு நடிக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குது? நடிக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாத ஒரு விஷயம். நடிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இப்போ தான் வந்திருக்கிறாரு, அவர் நடிச்சிட்ருக்கிறாரு, அது எல்லோரும் நம்ம பார்க்குறோம். நமக்கு வந்து நடிப்புக்காக நம்ம செய்யலைங்க. எனக்கு உணர்வுபூர்வமாக என்னுடைய விஷயங்களை நான் வெளிப்படுத்தினேன். இதுக்காக நான் நிறைய விஷயங்களை இது வரைக்கும் நான் சந்திச்சிட்ருக்கேன். வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி. என்ன மாதிரியான பிரச்சனைகள்னா,